தனிமையை விரும்பும் உளவியல் பாதிப்பு. நான் உங்கள் விளைவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்னைக்கு நிறைய பேர் தனிமையை விரும்புகிறாங்க. யார் கூடயும் பேசாமல் அமைதியாக தன்னோட ரூமில் உட்காந்துக்கிட்டா போதும். யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஃபோன் கையில் கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஏதாவது ஒரு தகவலை சேகரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். அப்படின்னா அது உங்களுக்கு உளவியல் பாதிப்பை உண்டாக்கிவிடும். நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது எவ்வளோ மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணுறீங்க? உங்களோட 30 செகண்ட், 50 செகண்ட், 1 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் உங்களால் 1 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. ஸ்க்ரால் பண்ணிட்டு ஸ்பீடாக போகும். மனசு அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும். எதுலேயுமே கவனம் வராது. ஏன் சாப்பிட்ட பிளேட்டுங்கூட கொண்டு போய் வைக்கணும்னு தோணாது. பிளேட்டில் போட்டு கொடுத்தா கூட சாப்பிட்ணுங்கிற உணர்வு வேலை செய்யாது. உங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள் அத்தனையுமே செயலற்று போயிடும். உங்களோட எண்ணம், சிந்தனை ஏதோ கற்பனை நோக்கி அந்த தேடுதலுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். எதையை தேடுறோம், எதுக்கு தேடுறோம், தேடுனதுனால என்ன பயன் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நேரம் காலம்தான் போயிட்டுருக்கும். இதோட விளைவு உங்களுக்கு எப்போ தெரியும்னா, குறைந்தது கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் தனிமையை விரும்புவீங்க. தனியாக போய் உட்காந்துக்குவீங்க. யாரு கூடயுமே பேச பிடிக்காது. யாராவது இன்ட்ராக்ட் பண்ண வந்தாங்கன்னா பேச தோணாது. ஒன்று தலை குமிஞ்சு உட்காந்துக்குவீங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவீங்க. ஒரு 2 பேர் கூடுற இடத்துலையும் கூட உங்களால் கூடி நின்று அந்த 2 நபர்கள்கிட்டையும் கூட உங்களால் பேச முடியாது. இந்த மாதிரி பல உளவியல் பாதிப்புகளை உங்களுக்கு உண்டாக்கிடும். அப்போது குடும்ப நபர்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டால் கூட, ஏன் உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்கள் போய் எடுத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறப்போ உங்களால் தாங்கிக்க முடியாது. அப்போது இந்த சூழலை உருவாக்கி கொண்டது நீங்கள் தான். உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு முறையை தேடணுமே தவிர, தீர்வை உங்கள் கையடக்கத்துக்குள்ளே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தால் தீர்வு கிடைக்காது. மன பாதிப்பு தான் அடையும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, வாழ பிடிக்கல, விரக்தியாக இருக்குது, ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது. இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதா? நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் ஜாலியாக இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட பேரண்ட் உங்களை முறைப்படுத்தியிருப்பாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ அந்த முறைப்படுத்துகிறப்ப உங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆகிருக்கும். என்ன எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறீங்க, என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாதா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் சரி பண்ணிக்குவேன், சும்மா திட்டாதீங்க இப்படின்னு சொல்லி எதிர்வாதம் பேசிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதே சூழல் இப்போ உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்ப சூழல், உங்கள் பொருளாதார நிலை நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போது நீங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாமல், இதுக்கெல்லாம் காரணம் என் பெற்றோர்கள், அவர்கள் தானே திருமணம் செய்து வைத்தார்கள், அவர்கள் தானே உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் எல்லாத்தையும் மற்றவங்க மீது தூக்கி போடுறதுனால பல பிரச்சனைகள் நீங்கள் தான் சமாளிக்க முடியாமல் திணறீங்க. அப்போது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எதை சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல. எதுக்கெடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் லெக்சர் கொடுக்குறாங்க, எதுக்கெடுத்தாலும் கிளாஸ் எடுக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கம்பேரிஷன் பண்ணுறாங்க. இப்படி நல்லா வாழ்ந்துட்டு இப்போ யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு அப்போ இருந்தீங்க. இப்போவும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டு யாருமே எதுவுமே பேச வேண்டாம்னு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டீங்க. இதுதான் உளவியல் பாதிப்பு. அப்போ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கு காரணம் இல்லை, அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு செய்ய முடியாதது, செய்ய தெரியாதது, செய்ய விருப்பம் இல்லாதது இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. ஏன்னா அன்னைக்கு செய்ய முடியல, இன்னைக்கு செய்ய முடியல. ஆனால் இப்போ நான் எல்லா வேலையும் செய்யறேன்ல அப்படிங்களா? கரெக்டு. இப்போ வேலை செய்கிறீங்க, ஆனால் ஒரு வெறுப்புணர்வில் தான் அந்த செயல்பாடு நடந்துகிட்ருக்கோம். அப்போ இதை முறைப்படுத்தி இதிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவி புரிகின்றோம்.